வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ராக்டிவ் ஃபில் டூல். டூல் பாக்ஸ்லேயே கடைசி டூலாக இருக்கிறதா இந்த டூல் இன்ட்ராக்டிவ் ஃபில் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த டூல்னால என்ன யூஸ்னா, நீங்கள் போயிட்டு யூனிஃபார்ம் ஃபில் அல்லது டெக்ஸ்சர் ஃபில், பேட்டர்ன் ஃபில், போஸ்ட் ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு டூலாக செலக்ட் பண்ணிட்டு ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு டூல்னால நீங்கள் அந்த ஃபில் அத்தனையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்க முடியும். இப்போ ப்ராப்பர்ட்டி பாரில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஃபில், லைனர், ரேடியல், கானிக்கல், ஸ்கொயர், 2 கலர் பேட்டர்ன், ஃபுல் கலர் பேட்டர்ன், பிட் மேப், டெக்ஸ்சர் ஃபில், போஸ்ட் ஸ்கிரிப்ட், இது அத்தனையுமே நம்ம இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஒரு டூல்லேயே அத்தனை ஃபில்லையும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். இப்போ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்குவோம். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்ட்ராக்டிவ் ஃபில் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அதில் யூனிஃபார்ம் செலக்ட் பண்ணிவிட்டு கலர், இங்கே சயான், மெஜந்தா, எல்லோ, பிளாக் கொடுத்துருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம வேல்யூ மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கலர் நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கலர் மாறிக்கும். உங்களுக்கு என்ன ஃபில் டைப் வேணுமோ அந்த ஃபில் டைப் இதில் நீங்கள் மாற்றி வச்சுக்க முடியும். அடுத்ததாக இருக்கிறது லைனர். லைனரில் ஃபர்ஸ்ட் கலர் என்ன கலர் வேணும், அடுத்து செகண்ட் கலர், என்னங்க வேணுங்கிறது ஸ்லைடர் பார். நீங்கள் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த கலர் வேரியேஷன் மாறிக்கும். அடுத்து ரேடியல். ரேடியல் அதே தான். இந்த ட்ராக் பண்ணிங்கன்னா எந்த ஏரியாவில் உங்களுக்கு அந்த ரவுண்ட் பொசிஷன் வரணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா பெருசாகிட்டே இருக்கும். இது ஸ்லைடர் பார். உங்களுக்கு கலர் எப்படி வேணுங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து கோனிக்கல். இதுவும் அதே தான். இது ஸ்லைடர் பார், இது ஒரு பாயிண்டர், இது ஒரு பாயிண்டர். நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே சின்னது பெருசாகிட்டு இருக்கும். எந்த சைடு மாற்றணுமோ அந்த சைடு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்த எஃபெக்ட் ஸ்கொயர். அதே ஸ்லைடர் பார் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க. சின்னது பண்ணணும்னா கிளிக் பண்ணி இது பண்ணிங்கன்னா சின்னதாகிடும். அடுத்தது 2 கலர் பேட்டர்ன் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த 2 கலர் பேட்டர்ன் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா கலர் ஸ்விட்ச், ஃப்ரண்ட் கலர் சயானோ, பேக் கலர் எல்லோ கொடுத்துறீங்க. இந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப சின்னது, பெருசாக இருக்குது, சின்னது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா சின்னதாயிரும். இது டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே இருக்கிறத கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா டில்ட் ஆயிரும். அப்படியே இது இப்படி இந்த சைடு டில்டு. பெருசு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா பெருசாகிடும். அடுத்தது ஃபுல் கலர் பேட்டர்ன் கிளிக் பண்ணுறீங்க. நம்ம இங்கே ஃபுல் கலர் என்ன பேட்டர்ன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் வரணும், ஸ்லாண்டிங்கை வரணும்னா ஸ்லாண்டிங்கை மாற்றிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பிட் மேப் பேட்டர்ன் செலக்ட் பண்ணுறீங்க. பிட் மேப் பேட்டர்ன் அதே மாதிரி கேளுங்க, எல்லாம் அதே தான். அந்த சொன்னேன் இல்லைங்களா, ஹைட் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, ஸ்கியூஸ் பண்ணுறது அதே தான். நீங்கள் வேரியேஷன் இங்கே மாற்றி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இதுலேயும் நம்ம ஃபில் பண்ணிக்குவோம். பேட்டர்ன் ஃபில். அடுத்தது டெக்ஸ்சர் ஃபில் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆப்ஜெக்ட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்சர் ஃபில். இப்போ நம்ம எந்த டெக்ஸ்சர் வேணாலும் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். 4-5 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டைப்பில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். அனதர் ஒன்று செலக்ட் பண்ணுறீங்க. டெக்ஸ்சர் ஃபில். டெக்ஸ்சர் ஃபில். ஓகேங்களா. போஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபில். இன்ட்ராக்டிவ் ஃபில் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக போஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபில். இங்கே போஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபில் ஃபில் ஆகிருக்கு. நீங்கள் என்ன இது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அட்வான்ஸான டூலு. நீங்கள் இந்த ஒரு டூல் வச்சு நீங்கள் அத்தனை எஃபெக்ட்டுமே கொடுத்துக்க முடியும்.